சில நேரம் நம்ம பாவம் செய்கிறப்போ பிடிச்சு தானே செய்கிறோம், பிடிக்காம செய்கிறோமா? கடமையின் உணர்ச்சியோடு செய்கிறோமா? இல்லை பாவத்தை ஒன்றாவது செஞ்சிடலாம் இன்னைக்குன்னு. இல்லை ஈர்க்கப்படுகிறோம், நமக்கு அது பிடிக்குது சில நேரம். ஆனால் நான் எப்படி சிந்திக்கணும்? இல்லை அவர் என்னோட இருக்கிறார், எனக்கு பிடிச்சா கூட அவருக்கு பிடிக்கல. அவருக்கும் பாவத்துக்கும் சம்மந்தமே கிடையாது. அவர் பாவத்தை ஏறெடுத்து கூட பார்க்க முடியாது. அவர் பாவத்தை வெறுக்கிறார். இந்த பாவத்திலிருந்து தான் என்னை ரட்சித்து இருக்கிறார். இதற்காக அவர் உயிரையே கொடுத்தாரு. ஏன்னா இந்த பாவத்திலிருந்து கழுவும்படி சுத்திகரிக்கும்படி உயிரே கொடுத்து ரத்தத்தையும் சிந்தி இன்னைக்கு உயிரோட எனக்குள்ளாக வசிக்கிறார். தேவன் நம்மோடு இருக்கிறேன்னு சொல்லிட்டார் அப்படின்னா நம்மோட இருக்கிறார். இதை நம்ம உண்மையிலே நம்புறோம்னா பாவத்தை விட்டு விலக ஆரம்பிப்போம். ஏன்னா எங்க போனாலும் அவர் நம்மோட இருக்கிறார். நான் இங்க இருக்கிறேன்னா அவர் என்னோட இருக்கார், இங்க போனாலும் என்னோட இருக்கப்படி. எங்க நான் போனாலும் அவர் என்னோட இருக்கிறாருன்னா அப்ப நான் பாவம் இருக்கிற இடத்துல நான் இருக்கக்கூடாது. நான் பாவத்தை விட்டு விலகிடணும்.